சந்திரகுடி அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சந்திரகுடி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனம் இன்று காலை வழக்கம் போல் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி வளாகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பள்ளி வாகனமானது மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பள்ளியின் நுழைவாயில் நோக்கி திரும்பும் பொழுது பின்னால் வந்த லாரி பள்ளி வாகனத்தின் பின்புறம் வேகமாக மோதியது. இதில் பள்ளி வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் வாகனத்தில் இருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், வாகன ஓட்டுநர் என 48 பேருக்கு காயம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதில் 12 பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் மற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் அங்கு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் காயமடைந்த மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளனர். Road traffic accident, tipper lorry collided with the school bus. So school bus ல 46 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஆல் ஆர் நார்மல். அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஹெட் இன்ஜுரி இருந்தது. சிடி ஸ்கேன் எடுத்துட்டோம், அது நார்மல் தான் இருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் நார்மல். ஸோ ஒரு 3 அடல்ட் இருந்தாங்க, ஒரு டிரைவர் அண்ட் டீச்சர். தேர் ஆல்சோ ஓகே. ஒரு மைனர் இன்ஜுரிஸ் அங்கே. அதில் ஆக்சிடென்ட் சைட் டிஎஸ்பி உள்ளிட்ட எல்லா ஆஃபீஸர்ஸ் விசிட் பண்ணிட்டாங்க. அதில் டிப்பர் லாரி டிரைவருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், நடவடிக்கை எடுக்கும். இல்லை, இதில் நமக்கு நேஷனல் ஹைவேஸில் நடக்கிறது ஆக்சிடென்ட்டு. நமக்கு மேஜர் ஆக்சிடென்ட் பிகாஸ் லாட் ஆஃப் டிராஃபிக் இஸ் தேர். அந்த பில்கிரிம்ஸ் வராங்க, அந்த டைமில் தான் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சு. இப்போது வந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் இல்லை. நம்ம நிறைய நடவடிக்கை அந்த ஆக்சிடென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 60 பிளேசஸில் பேரிகேடிங் பண்ணியிருக்கோம். அதே போல் நைட்டில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட், பெடஸ்ட்ரியன் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது. எல்லா ஜங்ஷன்ஸில் லைட் ஏறுதா இல்லையா, நானும் எஸ்பி ஹைவே பெட்ரோல் வச்சுட்டு நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதம் ஒரு ரோட் சேஃப்டி மீட்டிங்கில் அந்த லைட்ஸ் ஏறணும் சொல்லி, ஆஸ் வெல் அஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனில் ப்ரொடெக்டிவ் மெஜர்ஸ் என்னென்ன பண்ணணும். ஃபுல் ஹைவேல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரம்பல் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எங்கே டர்ன் இருக்குது ஜங்ஷனில் மக்களுக்கு அலர்ட் பண்ணுறது, டிரைவர்ஸ் அலர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் நைட் டைமில் தூங்காமல் வந்தால் அர்லி மார்னிங் ஆக்சிடென்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அலர்ட் பண்ணுறது ரம்பல் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதே போல் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம 2 நேஷனல் ஹைவேஸில் திருச்சியிலிருந்து செயல்குடி வரை, அதே போல் பரமக்குடியிலிருந்து பார்த்திபனூர்லேருந்து தனுஷ்கோடி வரை கிட்டத்தட்ட 60 லொக்கேஷன்ஸில் பேரிகேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ பிளிங்கர்ஸ் அங்கே லோக்கல் நம்ம சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஸ் மூலமாக ப்ளஸ் ரோட் சேஃப்டி ஃபண்ட் மூலமாக நிறைய பிளிங்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ டிரைவருக்கு அலர்ட் பண்ணுறது தட் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் வர போகிறத நீங்கள் ஸ்லோ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கை நம்ம இருக்கு. லாஸ்ட் 2024 இருந்த 2025 கம்பேரிசன் பண்ணால் கிட்டத்தட்ட நம்ம 30% ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். அதே போல் ஃபெட்டாலிட்டிஸ் ஆல்சோ 2024 பார்த்தா இப்போது 2024-25 கம்பேரிசன் பண்ணால் கிட்டத்தட்ட 25% ஃபெட்டாலிட்டிஸ் ஆல்சோ கம்மியாக பண்ணிருக்கு. இல்லை, ஸ்கூல் பஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்ரி இயர் ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை, ஜிபிஎஸ் இருக்கணும், அதே போல் சிசிடிவி கேமரா இருக்கணும், அதே போல் ஸ்பீட் கவர்னர் இருக்கணும், அதேபோல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்டிஓ மூலமாக நானும் எஸ்பியும் நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பஸ்ஸில் ஆல்சோ அந்த மாதிரி ஓவர்லோடிங் ஒன்றுமே இல்லை. 46 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, 50 சீட் கெப்பாசிட்டி பஸ். ஸோ ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களோட ஸ்டாப்பேஜ் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல நிப்பாட்டாங்க. மெயின் ரோட்டில், டிராஃபிக்கான ரோட்டில் கூட அவங்க அந்த ஸ்கூல் ஜோன்னு திடீர்னு இடத்துல நிப்பாட்டி பிள்ளைகளை ஏற்றுறாங்க, பின்னாடி வர வண்டி கூட ஆக்சிடென்ட் மாற்றி. இல்லை, அதில் நம்ம ஆர்டிஓ மூலமாக எல்லா டிரைவருக்கும், ஸ்கூல் பஸ் டிரைவருக்கும் இப்போ ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்போ ஒரு கிளாஸை போட்டு அவங்கள விழிப்புணர்வு வேறு கொடுக்குறோம். தட் நீங்கள் எப்படி நிப்பாட்டணும்,
எங்கே எங்கே ஸ்டாக் இருக்குது அங்கே மட்டும்தான் நீங்கள் பஸ் நிப்பாட்டணும். அப்படி நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம்.